வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம தை அமாவாசையை முன்னிட்டு நமது நாகசக்தி முருகன் ஆலயத்தில் அதிகாலை 4 மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், இறந்த அத்தனை ஆத்மாக்களும் அந்தந்த குடும்பத்துக்கு தேவையான ஆசிகளை வழங்கணும்னு சொல்லிட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. இதில் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அதாவது யாகத்தில், அதாவது வேள்வியில், ஹோமத்தில் போடக்கூடிய குச்சிகள் இருக்கும், மரத்துடைய குச்சிகள் இருக்கும். அந்த குச்சிகளுக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். யாகம் செய்யும்போது அதில் போடக்கூடிய ஒவ்வொரு குச்சிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்தது இருக்குது. பாலுள்ள குச்சிகளை கொண்டு ஹோமம் செய்கிறது வியாதி நாசினிய, அதாவது வியாதிகளுக்கான ஒரு யாகம் வளர்க்குறோம், ஒரு ஹோமம் வளர்க்குறோன்னா பாலுள்ள குச்சிகளாகத்தான் போடுவாங்க. இப்போ நம்ம அது சம்மந்தமான ஒவ்வொரு குச்சிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். வில்வ குச்சி போடுறது சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்பவும் பிடித்தமானது. வில்வ குச்சியை கொண்டு ஹோமம் செய்ய, அதாவது குச்சின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, சமித் அப்படின்னு சொல்லுவாங்க. சமித்தினை, அதாவது வில்வ சமித்தினை கொண்டு ஹோமம் செய்ய ராஜயோகம் கிட்டும், செல்வம் பெருகும். துளசி நாராயணனுக்கு மிகவும் உகந்தது. இதில் ஹோமம் செய்யும்போது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும், எண்ணிய காரியம் நிறைவேறும். அத்திக்குச்சி சுக்கிரனுக்கு மிக பிடித்தமானது. இதை கொண்டு யாகம் செய்யும்போது பித்ரு பிரீத்தி பெற்று விரும்பிய பொருள் கைகூடும், பில்லி சூன்யம் பிசாசு பயங்கள் விலகி சத்துருக்களை வெல்லும், பைத்தியமும் மேக ரோகங்களும் அகலும், வாக்கு சித்தி ஏற்படும், மக்கட்பேறு உண்டாகும். இன்றைக்கி நம்மளுடைய இந்த யாகம் இந்த அத்தி குச்சியால் தான் முழுமையாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நாயுருவி புத பகவானுக்கு, அதாவது புதன் பகவானுக்கு பிடித்தது நாயுருவி. இந்த குச்சி போடும்போது லட்சுமி கடாட்சம் ஏற்படும். சுதர்சன ஹோமத்துக்கு இது முக்கியமாக பயன்படுத்துவாங்க நாயுருவியை. அரசம் குச்சி குரு பகவானுக்கு ரொம்பவும் உகந்தது. அரச குச்சினால் போடும்போது தலைமை பதவி கிடைக்கும். ஹோமம் வீட்டில் அரச குச்சியால் நம்ம ஹோமம் பண்ணும்போது அரசு உத்தியோகங்கள், தலைமை பதவியே கிடைக்கும். போரில் அதாவது அந்த காலங்களெல்லாம் போரில் வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அரச மர குச்சியால் தான் ஹோமம் நடத்துவாங்க அரசர்கள் எல்லாமே. வன்னி சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது. இதனால் கிரக கோளாறுகள் நீங்கும். இதில் அக்னி பகவான் உறைந்திருப்பதாக புராண வரலாறு எல்லாம் கூறுது. வன்னி ரொம்பவும், அதாவது நெற்றியில் எழுதியிருப்பது யம சம்பந்தமான எழுத்தை தொலைத்து விடுமா. வன்னியில் யாகம் வளர்க்கும்போது விதியை, அதாவது எழுதப்பட்ட விதியவே மாற்றக்கூடியது வன்னிக்கு இருக்கா. இதில் பிரம்மா விஷ்ணு சிவன் உலகையும் ஆளக்கூடிய இந்த 3 தெய்வங்களையும் ஆக்கிரமித்து அருள்களை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வன்னி மரத்தில் இருக்குது. சகல தெய்வ தேவாதிகளும் இந்த குச்சியில் நம்ம யாக வளர்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. பூகம்பம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த வன்னிமர குச்சியால் ஹோமம் யாகம் நடந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். அருகம்புல் எல்லாருக்கும் தெரியும், விநாயகருக்கும் ராகுவுக்கும் ரொம்பவும் பிடித்தமானது அருகம்புல். இதனால் பூர்வ ஜென்ம வினைகள் அகலும், சர்வ இடையூறுகளும் நீங்கி காரிய சித்தியடையும், புகழ் பெறலாம், அறிவு அழகு வசீகரம் உண்டாகும். கணபதி ஹோமத்தில் முக்கியமாக இதை பயன்படுத்துவாங்க. ஆலம் குச்சி போட்டு நம்ம யாகம் பண்ணும்போது யமனுக்கு பிடித்தது யாகம். ஆயுள் நீடிக்கும், புகழ்கள் சேரும். வில்வ பழம் நம்ம சேர்க்கும்போது செல்வங்களை பெறலாம். சிவசக்தி சம்பந்தமான சண்டி ஹோமம் பண்ணும்போது இந்த வில்வத்தை நம்ம அதிக அளவில் பயன்படுத்துவோம். வில்வ பழமாக இருக்கட்டும், வில்வ குச்சியாக இருக்கட்டும். இது இல்லாமல் புரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதாவது சோமவள்ளி கொடி, பலாசு இதெல்லாம் நம்ம போடுவோம். சோமவள்ளி கொடி ஒரு கிழங்கு வகை மாதிரி இருக்கும், ஒரு கள்ளிச்செடியோட சம்மந்தப்பட்டது. அது எங்கேயோ அருவமாக தான் கிடைக்கும், கொடி மாதிரி இருக்கும். இதை பயன்படுத்தும் போது அக்னி பகவானுக்கு ரொம்பவும் உகந்தது. காச நோய் மாதிரி நோய்கள் தீரக்கூடியது. பலாசு அது ஒரு குச்சி வகை தான். இது நம்ம யாகத்தில் ஹோமத்தில் போடும்போது பிரம்மாவினுடைய முழு அருளை கொடுக்குது.
வெள்ளை இருக்குது, இது வந்து சூரிய கிரகத்தினுடைய அருளை பெறக்கூடியது. சர்வ சக்தி பொருந்தியது. வசியம், மோகனம், இப்படி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து வெள்ளருக்கு பயன்படுது. அதாவது சர்வமும் தேவமே, அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே வசியம் பெறக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குன்னா வெள்ளருக்கில் இருக்குது. எடுத்த வேலை வந்து காரியங்கள் தடையில்லாமல் முடிக்கக்கூடியது வெள்ளருக்கு. செம்மரம் இருக்குது. செம்மர குச்சி வந்து ரோகங்கள் நீங்கும், அதாவது நோய்கள் நீங்கும், தைரியம் பெருகும். தர்ப்ப இருக்குது, கேது பகவானுக்கு உகந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஞான விருத்தியை வந்து கொடுக்கும். கரும்பு போடலாம். கரும்பு துண்டு வந்து கணபதி ஹோமத்தில் முக்கியமாக பயன்படுத்துவாங்க. ரொம்பவும் விசேஷமானது. வரன்கள் தேடக்கூடியவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். எள்ளு போடும்போது தீராத கடன் தொல்லை தீரும், பல ஜென்ம பாவங்கள் நீங்கும். புங்கமரம், இது போடும்போது வெற்றி கிடைக்கும். இலந்தை போடும்போது குடும்பத்தில் ஒற்றுமை நினைத்து இனிதான வாழ்க்கை வந்து கிடைக்கும். தேவதாரு சகல தெய்வங்களினுடைய வரங்களை வந்து பெற்றுக் கொடுக்கும். வல்லார கொடி போடலாம், சரஸ்வதியுடைய கடாட்சம் கிடைக்கும். சந்தன மரம் போடலாம், சகலமும் எல்லா வகையான நன்மையும் லட்சுமி கடாட்சங்களும் பீடைகள்லாம் விலகி நல்லது நடக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருள் இருக்குது. சந்தன மரம், வல்லார கொடி, தேவதாரு, வேங்கை, மகிழம்பூ, பூவரசு, நவதானியங்கள், மஞ்சள், மா, பலா, தாமர புஷ்பம், மாதுளக்குச்சி, நாயுருவி, எருக்கன், கருங்காலி, புரசு, நொச்சி, இது அத்தனையுமே நம்ம எல்லாரினுடைய குறைகளை நீக்கி நிறைந்த அருள் தரக்கூடியது. யாகம், ஹோமம் மக்களுக்குரியது. தெய்வங்கள் அந்த யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் இறங்கி வந்து மக்களுக்கான பலன்களை நிறைய அள்ளி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு நமக்கான ஒரு யாகம்தான் இன்னைக்கு நடந்தது. மக்களுக்கான யாகம். மக்கள் அனைவரும் ஆத்மாக்களினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் ஈசனினுடைய பேரருளும் பெற்று நலமோடு வாழணும். நன்றி, வணக்கம்.